வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. வாழ்க்கையில ஒரு முறை ஏற்பட்ட அனுபவம் மீண்டும் நடக்காமல் பார்த்து கொள்வதுதான் ஒரு உண்மையான ஒரு மனிதனின் வளர்ச்சியாகவே கருதப்படும். கடந்த காலத்தில் சில மனிதர்களை அதிகமாக நம்பி ஏமாற்றம் அடைந்த ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். அவர்கள் மீது அதிகப்படியான ஒரு நம்பிக்கை, அதிகப்படியான ஒரு தைரியம் அவர்களின் மீது நீங்கள் வைத்திருந்திருப்பீர்கள். ஆனால் அதெல்லாம் ஒரே ஒரு நாளில் இவ்வளவு நாசமாக மாறிவிடும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள். அந்த ஒரு சம்பவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இன்னும் சில வாய்ப்புகளில் அவசரமாக முடிவு எடுத்து பின்னர் வருத்தப்பட்ட ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தவறு ஒரு முறை நடந்துவிட்டால் மீண்டும் அதனை எப்படியாவது நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவே இருக்காது. இந்த ஒரு நபர்கள் தான் இப்படிப்பட்ட தவறுகளை செய்வார்கள், மற்ற நபர்கள் யாரும் இப்படி செய்ய மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டு உங்க வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ நபர்களை நிச்சயமாக கொண்டு வந்திருப்பீர்கள். ஆனால் உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய அத்தனை நபர்களும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் மட்டுமே தேடி கொடுக்கக்கூடிய நபர்களாக மட்டுமே தான் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இதுவரைக்கும் இருப்பார்கள். ஆனால் இப்போது நீங்கள் மாறிவிட்டீர்கள். முன்பு இருந்த நம்பிக்கை இருந்தாலும் அதனுடன் அனுபவங்கள் கொடுத்த அறிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது சேரத் தொடங்கும். இனி யாருடைய வார்த்தைகளையும் உடனே நம்பாமல் அவர்களின் செயல்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்படி கவனித்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் சரியான ஒரு விதத்தில் எடுத்தால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறத் தொடங்கிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு அனைவரின் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆனால் அளவுக்கு மீறிய நம்பிக்கை வைப்பது அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ளேயே அது பிரச்சனைகளை தேடி கொடுத்துவிடும் என்பதையும் நீங்கள் மனதிற்குள் வைத்து அவர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பது உங்களுக்கு இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும். இனிமே யாருடைய வார்த்தைகளையும் உடனே நம்பாமல் அவர்களின் செயல்களையும் நீங்கள் கவனிப்பது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். தனுசு ராசியின் சிறப்பு என்ன தெரியுமா? தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டவர்கள் நீங்கள் தான். ஆனால் அந்த தோல்வியையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வராமல் நீங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி தடுக்க வேண்டும் என்பதை மனதிற்குள் போட்டு நீங்கள் நினைத்து கொண்டாலே போதும். அது உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல விதமான காரியங்களையும் நல்ல விதமான சில செயல்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் விழுந்த இடத்திலிருந்து பாடங்கள் கற்றுக்கொண்டு மீண்டும் முன்னேறும் ஒரு திறன் கொண்டவர்கள். ஆனால் வாழ்க்கைக்குள்ள விழாமல் நீங்கள் இன்னும் முன்னேறி கொண்டே போயிருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ நிச்சயமாக போயிருக்கும். அதனையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக அறிந்தும் புரிந்தும் நிச்சயமாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளும் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் நடக்க தொடங்கும். ஆனால் அந்த நிகழ்வுகளை நீங்கள் தான் சரியான முறையில் வைத்து பின்பற்ற வேண்டும். அப்படி நீங்கள் பின்பற்றி கொண்டாலே போதும். அது உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் புதிய புதிய விஷயங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வேலையில் உழைப்பை வேறு ஒருவர் பயன்படுத்தி கொண்ட ஒரு அனுபவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்கள் பகலும் இரவும் பார்க்காமல் தூக்கத்தை கெடுத்து ரத்தத்தை வேர்வையாக்கி ஆபீஸ்லயோ அல்லது தொழிலையோ உழைச்ச உழைப்பு அத்தனையும் யாருக்கு போச்சு தெரியுமா? வேலை செய்யாத வெட்டி கதை பேசக்கூடிய இன்னொருத்தவங்க வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய உழைப்பை அவர்கள் திருடி கொண்டு உங்களுடைய முதலாளியிடமோ அல்லது பாசுக்கிட்டையோ நான் தான் பண்ணேன் என்று சொல்லி எல்லா விதமான புகழ்களையும் அவர்கள் நிச்சயமாக தேடிக்கொண்டது மட்டுமல்லாமல் ப்ரமோஷனையும் அவர்கள் தட்டிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு தீங்கையும் அந்த ஒரு மனிதர்கள் தேடி கொடுத்திருப்பார்கள். அந்த ஒரு நிகழ்வை நினைத்து பார்க்கும் பொழுதே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் கோபங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். உழைப்பது ஒருத்தன், ஆனால் பெயர் வாங்குவது இன்னொருத்தன் என்கிற ஒரு நிலைமை தான் அந்த ஒரு நேரத்தில் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. இது ஏற்பட்டதா இல்லையா என்பதை நீங்கள் நிச்சயமாக கூற வேண்டும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுக்கள் அடுத்தவனுக்கு போனப்போ உங்களுடைய மனத்துக்குள்ள எழுந்த அந்த ஆதங்கங்களும் மனவேதனைகளும் யாருக்கும் புரியாமலே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா இனிமேலும் நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. உங்களுடைய திறமைகளையும் உழைப்பையும் நீங்களே நேரடியாக மேடையில் ஏறி நிரூபிக்க வேண்டிய மிக முக்கியமான காலங்கள் இதுவாகத்தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உஷாராக இருங்கள். எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அதனை உடனே நம்பாமல் ஆராய்ந்து எந்த விதமான அவசரமான முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதில் கொஞ்சம் நீங்கள் கவனத்தை வைப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அரசு தொடர்பான பணிகள் மூலம் ஆதாயங்கள் ஏற்பட்டு அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான சில காரியங்களை உருவாக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக்கி கொடுக்கும். கணுக்கால் வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கக்கூடிய ஒரு நேரங்கள் ஆரம்பித்து விட்டது. வெளியூர் பயணங்கள் பற்றிய சிந்தனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். சகோதரிகள் வழியில் சுப செய்திகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாண்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக்கும். தனுசு ராசி என்பர்களை வாழ்க்கையில சில வாய்ப்புகள் தனியாக வரவே வராது. சில மனிதர்களின் மூலமும் சில தொடர்புகளின் மூலமும் சில புதிய சந்திப்புகளின் மூலமும் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான வாய்ப்புகளும் நிச்சயமாக வர தொடங்கும். கடந்த காலத்தில் சில முயற்சிகள் தனியாக போராட வேண்டிய நிலைமையை உங்களுக்குள்ள நிச்சயமாக கொடுத்திருக்கலாம். அந்த ஒரு நேரத்தில் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியாமல் மனதிற்குள் நீங்கள் போட்டு கொண்டிருந்த குழப்பங்களும் நிச்சயமாக இருக்கும். உதவி கிடைக்காமல் சரியான துணை இல்லாமல் சில கனவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தாமதமாகி நிச்சயமாக போயிருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் புதிய மனிதர்களின் அறிமுகங்களும் புதிய ஒப்பந்தங்களும் தொழில் தொடர்பான புதிய இணைப்புகளும் உருவாகக்கூடிய சில சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள அமையக்கூடிய நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த ஒரு நேரத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்லதாகவே மாறிவிடும். உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளும் ஒரு நபர் உங்களுடைய பயணத்தில் இணைந்து கொள்வார்கள். உங்களுடைய திறமையை சரியான இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆனால் தனுசு ராசி அன்பர்களை எந்த ஒரு கூட்டாண்மையிலும் நம்பிக்கையுடன் சேர்த்து தெளிவும் மிக அவசியம் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளை மட்டும் நம்பாமல் செயல்களை கவனித்து முடிவு எடுத்தீர்கள் என்றால் அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஏன் தெரியுமா, சரியான மனிதருடன் இணைந்தால் சிறிய முயற்சிகள் கூட பெரிய வளர்ச்சிகளாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஜோதிட நம்பிக்கைகளின்படி குருவின் தாக்கம் நல்ல தொடர்புகளையும் வளர்ச்சி விரிவாக்கத்தையும் தரும் என்று அனைவராலேயுமே கூறப்படும். அதனாலேயே இந்த காலத்தில் கிடைக்கும் சந்திப்புகளை நீங்கள் கவனமாக அணுக வேண்டும். கவனமாக அணுகினீர்கள் என்றால் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். உங்கள் வாழ்க்கையில தனியாக போராட வேண்டிய காலங்கள் முடிந்து சரியான ஆதரவுடன் முன்னேறக்கூடிய காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள தொடங்கிவிட்டது. அதற்கான நேரங்கள் தான் இப்பொழுது நடந்து கொண்டும் இருக்கும். அதனால புதிய புதிய ஒப்பந்தங்கள் புதிய புதிய நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி நன்றாகவே நடக்கக்கூடிய ஒரு காலங்கள் வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும்.